எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அது உங்களுக்கு நிறைய பணமா வந்திருக்கு. அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே, அது அந்த பணத்தை நீங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணலன்னா அதுவே உங்களுக்கு ஒரு சேலஞ்சா மாறிடும். இந்த ஜென்மத்துல இந்த நொடியில நான் என்ன பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி நான் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அது சோஷியல் ஹெல்த், அது ரொம்ப தேவை. உங்களுக்கு அதுல சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அது நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு அதுல சந்தோஷம் இல்லைன்னா பண்ணாதீங்க. தேன்மொழி. வணக்கம் மாஸ்டர். உங்க பேர் தேன்மொழி தானே? தேன்மொழி தான். நான் விஐடில கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருக்கேன். சரி, சொல்லுங்க மாஸ்டர். என்னோட டவுட் என்னன்னா, இப்ப மெடிடேஷன் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நான் ஸ்பிரிச்சுவல் பாத்ல ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கேன். நான் ப்ராக்ரஸ் தான் ஆகுறேனா அப்படிங்கிறது நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஓகே, நல்ல கேள்வி. எத்தனை நாளா நீங்க மெடிடேஷன் பண்றீங்க? ஒரு 6 months பண்றேன். 6 months பண்றீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கா? மெடிடேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, மெடிடேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? மெடிடேஷனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அந்த டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். ஓகே, சோ மெடிடேஷன் மூலமா டிப்ரெஷன் வந்து வெளியே வந்துட்டீங்க. சோ அதுல உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்குதானே? சோ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது மெடிடேஷன்ல எனக்கு ப்ரோக்ரஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, தினசரி வாழ்க்கையில நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வருது. நேத்தியோட இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அந்த சந்தோஷம், அந்த அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் தான் நம்மளோட ப்ரோக்ரஸ். நேத்தியோட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கிறேன்னா, நேத்தியோட இன்னைக்கு நான் பெட்டரா எஃபிஷியன்ட்டா வேலை பண்றேன்னா, ஓகே, சோ நேத்தியோட இன்னைக்கு நான் பெட்டரா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என்னோட டைம் வந்து நான் பெட்டரா ஸ்பெண்ட் பண்றேன். என்னோட எனர்ஜி வந்து நான் பெட்டரா ஸ்பெண்ட் பண்றேன். என்னோட டைம் நான் வேஸ்ட் பண்றது கம்மி ஆயிடுச்சு. என்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்றது கம்மி ஆயிடுச்சு. என்னோட ஃபோக்கஸ் வந்து சரியான விஷயத்து மேல ஃபோக்கஸ் இருக்கு. முதல்ல வந்து டைம் கிடைச்சு எதனா டிவி பார்ப்பேன். ஓகே, அந்த டிவில உதவாத சீரியலை பார்த்துட்டு நம்மளோட டைம் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஆனா இப்ப டைம் கிடைச்சா நான் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கேட்கிறேன். அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கேட்கறது மூலியமா இன்னும் நல்ல கிளாரிட்டி வருது. சோ என் வாழ்க்கை கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சோ உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கணும். அதாவது மெடிடேஷன் முன்னாடி எப்படி இருக்கிறேன், இப்ப எப்படி இருக்கிறேன், ப்ரோக்ரஸ்ல இருக்குது. இதுதான் நீங்க ஜர்னலிங் பண்ணணும். சோ நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து ஒரு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிறது எப்படின்னாக்கா, ஜர்னலிங்ன்ற ஒரு கான்செப்ட். ஜர்னலிங்னாக்கா ஒரு டெய்லி நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புக், ஒரு டெய்லி செப்பரேட்டா வச்சுக்கிட்டு அன்னைக்கு டேட் போட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாள் எப்படி போச்சு, ஓகே, ஏன் முக்கியமான சம்பவங்கள் என்ன நடந்துச்சு, ஓகே, எதனா ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்துச்சா, இல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் எதனா இருந்துச்சா, எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க, இல்ல ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, என்ன லெசன் கத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக் செல்ஃப் அனாலிசிஸ். ஓகே, அதுக்கப்புறம் எங்க நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்க, நாளைக்கு அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. எங்க நீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணீங்க, நாளைக்கு அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு சென்டென்ஸ் பேசுற இடத்துல 10 சென்டென்ஸ் பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பாக்குறப்போ உங்களுக்கு நீட்டா அந்த கிளியரா அந்த ப்ரோக்ரஸ் தெரியும். ஓகே, சோ நீங்க ஜர்னலிங் பண்ணுங்க. அது ஸ்பிரிச்சுவலா டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப உதவும். நம்பர் 1. ரெண்டாவது, நீங்க வந்து பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா நீங்க தினசரி வாழ்க்கையில உங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க, மத்தவங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க. சோ நீங்க வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்கீங்க. எவ்ரி மந்த் ஒரு பெட்டர் வெர்ஷனா இருக்கிறீங்க. எவ்ரி மந்த் ஒரு பெட்டர் வெர்ஷனா இருக்கிறீங்க. ஓகே, எவ்ரி மந்த் ஒரு புது புது விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. எவ்ரி மந்த் போன மாசத்தோட இந்த மாசம் உனக்கு கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறீங்க. போன மாசத்தோட இந்த மாசம் உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்க. போன மாசத்தோட இந்த மாசம் வாழ்க்கை மேல உனக்கு கொஞ்சம் பற்று வந்திருக்கு. சோ அப்படின்னா நீங்க ஸ்பிரிச்சுவலா ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மெடிடேஷன்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அதை வச்சு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் சொல்ல முடியாது. ஆனா தினசரி வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்றீங்க அதை வச்சு உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் சொல்லும். தேங்க்யூ மாஸ்டர். இன்னும் ஒரே ஒரு டவுட் கேட்கலாம் மாஸ்டர். இப்ப சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நம்மளோட கர்மா வந்து கழியுதா, இல்ல நம்மள ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்ஸ்லயும் நம்ம வந்து கர்மாவை வந்து கழிச்சிட்டு இருக்கோம்? அதாவது கர்மான்றது அதுல குட் கர்மாவும் இருக்கு, பேட் கர்மாவும் இருக்கு. குட் கர்மான்றது வந்து நம்மளோட வெல்பீயிங், நம்மளோட ஆரோக்கியம், வெல்பீயிங், பணம், பொருளாதாரம், குடும்பம், இதெல்லாம் குட் கர்மாவை பேஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், இதெல்லாம் பேட் கர்மாவை பொறுத்து இருக்கும். ஸோ நம்ம அக்கௌண்ட்ல பேடும் இருக்கும், குட்டும் இருக்கும். ஒரு 6 பாயிண்ட்ஸ்ல நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க, 4 பாயிண்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா சோ உங்களுக்கு குட் கர்மா அதிகமா இருக்கு. உங்க வாழ்க்கையில 8 பாயிண்ட் சேலஞ்ச், 2 பாயிண்ட் தான் ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சோ இந்த லைஃப் டைம்ல நீங்க நிறைய அந்த கர்மாவை தீக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ சந்தோஷமா இருக்கிறீங்க, நல்ல வசதியா இருக்கிறீங்க, ஒரு ஆரோக்கியமா இருக்கிறீங்க,
அப்படின்னா அது நீங்க செஞ்ச புண்ணியத்தினால. போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியம் வந்து இந்த ஜென்மத்துல ஆரோக்கியம் ரூபத்திலையும், பண ரூபத்திலையும், பொருளாதார ரூபத்திலையும், நல்ல குடும்ப அமைப்பு ரூபத்திலையும் இருக்கும். அதே நீங்க செஞ்ச பாவங்க வந்து உங்களோட வியாதி ரூபத்துல வரும், உங்களோட சேலஞ்சஸ் ரூபத்துல வரும். சோ இந்த குட் கர்மாஸ் வந்து உங்களோட புண்ணியம், இந்த பேட் கர்மாஸ் வந்து உங்களோட பாவம். சோ புண்ணியத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க, பாவத்தையும் அனுபவிப்பீங்க, ரெண்டுத்தையும் அனுபவிப்பீங்க. ஆனா ரெண்டுத்தையும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறப்போ இன்னொருத்தருக்கு நம்ம துன்பம் கொடுக்க கூடாது. ஓகே, சோ நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக மத்தவங்களுக்கு வந்து ஓகே நீங்க ஒரு பார்ட்டி பண்றீங்க, பர்த்டே பார்ட்டி பண்றீங்க, ஓகே பண வசதி இருக்கு பர்த்டே பார்ட்டி பண்றீங்க அப்படின்ட்டு மிருகத்தெல்லாம் கொன்னு அது ஒரு நான்வெஜ் ட்ரீட்டா போட்டீங்கன்னா அங்க மறுபடியும் அது பாவம் சேருது. ஓகே, சோ நிறைய பணம் இருக்கு, நீங்க எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அது உங்களுக்கு நிறைய பணமா வந்திருக்கு. அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே, அது அந்த பணத்தை நீங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணலன்னா அதுவே உங்களுக்கு ஒரு சேலஞ்சா மாறிடும். சோ புண்ணியமும் அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு அவேர்னஸோட நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா புண்ணியம்ன்றது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கிஃப்ட், உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். சோ அந்த கிஃப்ட்டை நீங்க ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணணும். எப்படி ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணணும்னாக்கா அது வந்து உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அது மூலியமா மத்தவங்களுக்கும் அது ஏதாவது உதவி பண்ற மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அந்த புண்ணியத்தை யூஸ் பண்ணும். பாவங்க வந்து ஓகே அது தெரிஞ்சோ தெரியாமோ அது போன ஜென்மத்துல எத்தனை ஜென்மத்துல பண்ணணும், அது முடிஞ்சு போச்சு, கதம் கதம், பழசு பழசு முடிஞ்சு போச்சு. பட் இந்த நொடியில நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஐ அக்செப்ட், அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் அது தெரியாது, பட் இந்த ஜென்மத்துல இந்த நொடியில நான் என்ன பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி நான் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். சோ ஒரு மைண்ட்ஃபுல்லா ஒரு அவேர்னஸோட, கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம, ஓகே ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னால முடிஞ்ச நல்லது பண்ணிட்டு வர ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே. சோ அப்படிதான் பெஸ்டா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, இதுல நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன, சோ அந்த பாடத்து மேல மட்டும் தான் ஃபோக்கஸ். சப்போஸ் ஒரு ஃபைனான்ஷியல் சேலஞ்ச் வருது அப்படின்னா ஓகே எதுக்கு இந்த ஃபைனான்ஷியல் சேலஞ்ச் வருது, ஏன்னா நான் வந்து என்னோட ரிசோர்சஸ் நான் சரியா ஹேண்டில் பண்ணல. சோ ரிசோர்சஸ் நான் சரியா ஹேண்டில் பண்ணல, மேபி கேட்கறவங்களுக்கு எல்லாம் காசு அள்ளி கொடுத்துட்டேன், இப்போ நானே கடங்காரன் ஆயிட்டேன். அப்ப நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன, சோ மத்தவங்களை பார்த்து ஐயோ பாவம் பார்த்தாக்கா 6 மாச பாவம் நம்மள வந்து சேரும். சோ அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க தான் எடுத்துக்கணும். மத்தவங்களை பார்த்து நம்ம ஐயோ பாவம் சொல்லக்கூடாது. மத்தவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தா டைரக்டா உதவி பண்ணாம அவங்களை எம்பவர் பண்ற மாதிரி உதவி பண்ணணும். அவங்கவுங்க கர்மா அவங்களுக்கு இருக்கும், அவங்கவுங்க ஜெர்னி அவங்களுக்கு இருக்கும். சோ மத்தவங்க லைஃப்ல நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. நான் மத்தவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண அதுக்கோசம் தான் எனக்கு இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்துச்சு. சோ அந்த லெசன் கத்துக்கணும். சோ பலவிதமான லெசன்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ அந்த லெசன்ஸை கத்துக்கிட்டு அந்த லெசன்ஸ் மூலியமா ஒரு வளர்ச்சி, ஒரு சந்தோஷம். ஓகே இந்த லைஃப்ல இந்த சேலஞ்ச் மூலியமா ஒரு அற்புதமான லெசன் கத்து, ஓகே வெல்ல மதிக்க முடியாத ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அப்படின்ட்டு அதுல ஒரு சந்தோஷம். அப்படிதான் லைஃப் முன்னாடி கொண்டு போகணும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. Thank you so much, Master. ஷர்மிளா. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் ஷர்மிளா. நான் கலிபோர்னியா யூஎஸ்ஏல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன் சார். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது எனக்கு வந்து 7 இருந்தேன், ஒரு பிரச்சனை இல்லை, ஐ வாஸ் ஹேவிங் அ குட் டைம். இப்போ 25, 26 வந்துருச்சு. பட் அப்ப இருந்த அந்த பீஸ் கிடையாது, டூ மச் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். நீங்க சொல்றீங்க நீங்க கன்ஃபியூஷனா இருக்கிறீங்க, ஏன்னா too many cooks spoil the dish. நீங்க ஏதாச்சும் ஒரு பாத் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பாத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டா அதை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். சி பிசிக்கலா எனக்கு வந்து பத்ரி சார் ஒரு டீச்சரா ஒரு ஃப்ரெண்டா இருந்தாரு, பட் இன்விசிபிளா நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் எனக்கு வந்து கைட் பண்ணிருக்காங்க இந்த லைஃப் டைம்ல, அதுக்கு போன லைஃப் டைம்ல. பட் இந்த லைஃப் டைம்ல இன்விசிபிளா நிறைய கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு இந்த பிகினிங் ஸ்டேஜஸ், என்னோட மெடிடேஷன் ஜெர்னில பிகினிங் ஸ்டேஜஸ்ல எனக்கு கிடைச்ச ஒரு கைடன்ஸ், என்னோட ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து எனக்கு கொடுத்த கைடன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, டோன்ட் ட்ரை டு லேர்ன் எவ்ரிதிங் டூ மச், டோன்ட் ட்ரை டு லேர்ன் எவ்ரிதிங் அட் எ டைம். ஓகே, லேர்ன் ஒன் திங், கன்சாலிடேட் இட் அண்ட் தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒன் திங் அட் எ டைம், ஒன் ஸ்டெப் அட் எ டைம். இதுதான் எனக்கு என்னோட ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுத்த ஒரு கைடன்ஸ். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஓஷன் மாதிரி, சமுத்திரம் மாதிரி. ஓகே, சேனலிங், அதர் டைமென்ஷன்ஸ், ஆஸ்ட்ரல் டிராவல், சக்கரா சிஸ்டம், ஹீலிங், டிஎன்ஏ, இது அது நீ ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் எல்லா கான்செப்டுமே கடைசியில வந்து எங்க நிக்குது, நீ யார், நீ என்னவா வாழ்ற, எப்படி வாழ்ற. இதுதான் பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கடைசியில இங்கதான் வந்து நிக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எதுக்கு ஜென்ரலா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வருவாங்க, எதுக்கு ஜென்ரலா இந்த ஆன்மீகத்தை தேடி வருவாங்க? இந்த குடும்ப வாழ்க்கையில இல்ல இந்த ஆபீஸ் வாழ்க்கையில பாலிடிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இங்க வந்து ஒரு ஈகோ ஜாஸ்தியா இருக்கு, பாலிடிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு இது இல்ல, ஒரு
டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்ல, அது தேடி நம்ம போறப்போ இங்க ஓகே இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இது கிடைக்கும் அப்படின்ட்டு தேடி வருவாங்க. அது வந்த பிறகு ஸ்டார்டிங்ல நல்லா இருப்பாங்க, பட் போக போக அங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அங்க வந்து மறுபடியும் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ வெளியில இருக்கிற பாலிடிக்ஸோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில, ஸ்பிரிச்சுவல் ஆசிரம்ஸ்ல இன்னும் அதிகம் பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா எதுக்காக அவங்க தியானத்துக்கு வந்தாங்க, எதுக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்தாங்க, எதுக்காக அவங்க பிறந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, பரமார்த்தம் என்னன்றது மறந்துடுறப்பதான் இந்த கன்ஃபியூஷன் வரும். சோ எதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்னு பார்க்கணும். சோ நான் இந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்திருக்கேன், அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்திருக்கிறேன், நான் இது பண்ணிருக்கிறேன், அது பண்ணிருக்கிறேன், நான் இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாம ஒன் ஸ்டெப் அட் எ டைம், ஒன் ஸ்டெப் அட் எ டைம். சோ நீங்க வந்து சொன்னீங்க நான் வந்து இந்த விரதம் பண்றது, இந்த நவராத்திரி பண்றது அதெல்லாம் விட்டுட்டேன். விடணும்னு அவசியம் இல்லை. See, as a culture you want to do it, as a culture, as a gathering, நீங்க அது பண்ணணும்னு நினைச்சா பண்ணுங்க. ஆனா சாமி எனக்குள்ளதான் இருக்காங்க, கடவுள் எனக்குள்ளதான் இருக்கிறாங்க, வெளியில இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போறோம். கடவுள் வந்து இந்த தெய்வத்துவம் வந்து இந்த கடவுள் வந்து எனக்குள்ளதான் இருக்காங்க, வெளியில இல்ல. The kingdom of God is within, வெளியில இல்ல. அந்த சிலையில கடவுள் இல்ல, ஆனா அந்த கடவுள் வந்து எனக்குள்ளதான் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஒரு கல்ச்சரா, ஒரு கெட் டுகெதரா, ஒரு கேதரிங் பாயிண்டா நீங்க பண்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இல்ல அது நான் வந்து டைம் வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. இட்ஸ் நாட் எ டைம் வேஸ்ட், அது சோஷியல் ஹெல்த், அது ரொம்ப தேவை. உங்களுக்கு அதுல சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அது நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு அதுல சந்தோஷம் இல்லைன்னா பண்ணாதீங்க. சோ எப்பவுமே ஒரு வந்து டெஃபினட்டா இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க கூடாது. நீங்க வந்து ஒரு ஃப்ளூயிடா இருக்கணும். எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு எது ரைட்னு படுது, அது நான் செய்வேன். எப்பவுமே ஒரு மனசாட்சி சொல்றபடி கேட்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயத்த சந்தோஷம் கொடுக்குது, அதனால அந்த விஷயம்னால யாருக்கும் எந்த துன்பமும் இல்லை, எனக்கு பண்றதுல தவறு இல்லை. ஓகே, சோ வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போனோம்னு சொல்லுவாங்க. ஒரு பழமையான கோயில், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில், வீட்டுக்கு கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ ஆனா மத்தவங்க சென்டிமெண்ட்ஸை நம்ம பாதிக்கிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து இன்னும் மெடிடேஷனுக்குள்ள வரல, ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் மெடிடேஷனுக்குள்ள வரல, அவங்க சாமியை வந்து கோயில்ல பாக்குறாங்க, அந்த சிலையில பாக்குறாங்க. நீங்க மெடிடேஷனுக்குள்ள வந்திருக்கீங்க, நீங்க சாமியை வந்து தியானத்து மூலியமா உங்களுக்குள்ளேயே பாக்குறீங்க. சோ வாட், சோ ஓகே போலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு நீங்க அந்த கோபுரத்தை ரசிக்கிறது, அந்த சிலையை ரசிக்கிறது, அந்த ஆர்கிடெக்சரை ரசிக்கிறது, அங்க போயிட்டு அந்த அதுவும் நேச்சர் தானே, தட் இஸ் பார்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி தான். நீங்க அதை போயிட்டு என்ஜாய் பண்ணணும். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அங்க தியானம் பண்ணிட்டு அந்த மாதிரி யூ ஹேவ் டு கோ வித் தி ஃப்ளோ ஆஃப் லைஃப். ரிஜிடா இருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், அதுல இருந்து நான் வந்துட்டேன், இப்ப இதுல இருக்கிறேன், இப்ப இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, கன்ஃபியூஷன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்க கூடாது. The transition should be very clear, very crystal clear. So clarity is very important for you. Spirituality is not a joke. நீங்க வந்து ஆத்துல கால் வைக்கிறப்ப கூட அது ஆழம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுதான் வைக்கணும். ஓகே, பேசிக் காமன் சென்ஸ். சோ என்னால என்ன முடியும், எப்பவுமே வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்க கேட்க வேண்டிய ஃபண்டமெண்டல் கொஸ்டின், நான் எதுக்காக மெடிடேஷனுக்குள்ள வந்தேன், அந்த கோலை நீங்க செட் பண்ணிக்கணும். அங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. டீவியேஷன் இல்லாம நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்தது என்னோட செல்ஃப் ரியலைசேஷனுக்காக நான் வந்திருக்கேன், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. எனக்கு என்னால முடிஞ்ச சர்வீஸ் நான் பண்ணுவேன், அதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன். என்னோட ஃபோக்கஸ் வந்து என்னோட சாதனை மேலதான் இருக்கும். என்னோட ஃபோக்கஸ் வந்து என்ன நான் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுல இருக்கும். அதையும் மீறி அந்த சர்வீஸ் வந்து என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட இருந்தாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்ல. மத்தவங்க சொல்ற பேச்சு கேட்டுட்டு நீங்க வந்து மத்தவங்களை குறை சொல்றது கரெக்ட் கிடையாது. பட் எனிவே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். சோ கோயிங் ஃபார்வர்ட் கிளாரிட்டியோட உங்க லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து நிதானமா ஒரு ஸ்டெப்பை வச்சு அதை கன்சாலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வைங்க. ஓகே, சோ டோன்ட் கெட் இன்டு டூ மச் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல் தி திங்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜர்னி. எங்க ஆத்தென்டிசிட்டி இருக்கோ அங்க ரெஸ்பெக்ட் இருக்கும். சோ எங்க ஆத்தென்டிசிட்டி இல்லையோ அங்க ரெஸ்பெக்ட் இருக்காது. சோ இட் இஸ் a science, so you have to respect the science. So don't worry, when your intentions are pure, you are not alone. இது மட்டும் நீங்க அது எழுதி வச்சுக்கோங்க. இது கூட எனக்கு என்னோட ஸ்பிரிட் கைட் சொன்னதுதான். When your intentions are pure, you are not alone. Okay, so whatever happens happens for good. Whatever happens happens for good. You focus on your journey. Thank you sir, thank you so much. So பானுப்ரியா மாஸ்டர், நான் பானுப்ரியான்னு பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஐடி கம்பெனில வேலை செய்யறேன். ஸோ நான் வந்துட்டு மெடிடேஷன் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன். எவ்ரி டைம் நான் மெடிடேஷன் பண்ணும்போது லைக் 48 days ரொம்ப சீரியஸா பண்ணும்போது ஐ கோ த்ரூ சம் மென்டல் இஷ்யூஸ் ஆர் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். டாக்டர் லைக் என் கூட ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் என்னெல்லாம் சொன்னாங்க, நீ மெடிடேஷன் பண்ணாத, எவ்ரி டைம் நீ பண்ணும் போது நீ சேஞ்ச் ஆகுற, நீ வேண்டாம் பண்ணாதன்னு ரொம்ப சொல்றாங்க. லாஸ்ட் 1 month நான் ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணேன். பட் ஆனா எனக்குள்ள ஒரு கிளாரிட்டி எல்லாம் வருது. லைக் பட் என் சுத்தி இருக்கிறவங்க உனக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க, சைக்காலஜிக்கல் ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போயிட்டு எதனா எனக்கு ட்ரக்ஸ் இன்டியூஸ் பண்றாங்க. 2 days தூக்கத்துல இருக்கேன். ஆஃப்டர் தட் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. அகைன் அண்ட் அகைன் சேம் இஷ்யூ. லைக் எவ்ரி இயர் ட்வைஸ் ஆனா இந்த மாதிரி ஆகுது எனக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க
நீங்க சொன்னது எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஆர் எமோஷனல் இஷ்யூஸ் எதனா இருக்கு அப்படின்னா அங்க வந்து நீங்க மெடிடேஷனை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மெடிடேஷன்ன்றது இட்ஸ் எ ப்ராசஸ் வேர் யூ ரியலைஸ் யுவர் செல்ஃப். அதுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு பேசிக் ஹெல்த்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து சைக்காலஜிக்கலா இல்ல எமோஷனலா எதனா டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் வாட் எவர் த சிச்சுவேஷன், நீங்க வந்து சைக்காலஜிக்கலா எமோஷனலா ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கட்டும் இல்ல வாட் எவர் அதர் இஷ்யூஸா இருக்கட்டும். ஸோ அது வந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டு நான் குணப்படுத்திப்பேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் வேணும், ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் வேணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் வில் பவர் டிட்டர்மினேஷன் இல்ல, குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்றப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு எடுத்துக்கிறது கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அது கரெக்ட் ஸ்டெப். அது ஓகே. ஸோ உங்களுக்கு நிஜமாவே இஷ்யூ இருக்கு இல்ல என்ன மாதிரி இஷ்யூ இருக்குன்ட்டு ஒரு ப்ராப்பர் சைக்காட்ரிக் டாக்டர் தான் அது சர்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவா, ஸோ நான் வந்து இந்த மெடிக்கல் இதுல உங்களோட கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பார்க்காம நான் வந்து பிளாங்கெட் ஸ்டேட்மெண்டா நீ மெடிடேஷன் பண்ண எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஸோ மெடிடேஷன் வந்து உங்களோட ஹீலிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க ஏற்கனவே மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏற்கனவே சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க மெடிடேஷன் பண்ண உங்களோட மெடிகேஷன்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரும். அந்த ஹீலிங் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடன் அப் பண்ணும். ஸோ நீங்க மெடிடேஷன் பண்றது உங்க வீட்டுல நீ மெடிடேஷன் பண்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்றப்போ அப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணாம மெடிகேஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தா கரெக்டா இருக்கீங்களா அப்படின்றதும் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு கேஸ் பை கேஸ் பேசிஸ். ரொம்ப பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இதை பத்தி ரொம்ப டீடைல்ல பேச முடியாது. இது பொதுவா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டாக்டர் என்ன சொல்றாங்க, சைக்காலஜிக்கலா உங்க டாக்டர் என்ன சொல்றாங்க அதை நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. அதோட சேர்ந்து மெடிடேஷனும் பண்ணுங்க, ஹீலிங் ஃபாஸ்டரா நடக்கும். திஸ் இஸ் த ஜெனரல் ஆன்சர். ஓகே. ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.